தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 10. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பலுக செய்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. விண்மீனை போன்று எம்மை பலுக செய்கின்ற தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆசீர்வாத கதவுகளை எப்போதும் திறந்து வைத்திருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உமது முகத்தின் ஆசீர்வாதத்தாலும் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தாலும் எங்களை நிறைவுபடுத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நீர் எமக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காகவும் உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காகவும் கடந்த வாரம் முழுவதும் நீர் எமக்கு செய்த சகல நன்மைகளுக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வற்றாத ஜீவநதியே ஸ்தோத்திரம். விண்மீனை தலையில் உடுத்தியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொங்கலான ஆடை அணிந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எப்போதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய இறைவார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பலுக செய்கிற தகப்பன், பெருக பண்ணுகிற ஆண்டவரே, நீர் எமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றீரோ அவற்றையெல்லாம் 100 மடங்காக பெருக பண்ணி நாங்கள் எப்போதும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ நீர் கிருபை செய்வீராக. நீர் தருகின்ற ஆசீர்வாதத்தால் நாங்கள் நிறை உள்ளவர்களாக மாறும்படி உம்முடைய அன்பால், பிரசன்னத்தால், ஆற்றலால், மகிமையால் எம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி நான் என்றும் உன்னோடு கலங்காதே திகையாதே என்று சொல்வீராக. ஆமேன்.